வணக்கம். மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு முறை மாங்காய் ஊறுகாய் செய்யலான்னு செஞ்சுருக்கிறேன். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. செய்கிறதும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு 3 மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். மாங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து மாங்காய் அளக்கிறதுக்கு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கப்பு, டம்ளர் எதுலையாவது அளந்து எடுத்துக்கோங்க. மாங்காவை அளந்து எடுத்திங்கன்னா தான் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக போடுறதுக்கு நமக்கு அளவு தெரியும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் இந்த கப்பில் 6 கப்பு அளவுக்கு இருந்தது. இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து பொடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கடுகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கடுகு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஊறுகாய்க்கு அந்த கடுகு தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 கப்பு மாங்காய்க்கு 1/2 கப்பு அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 3 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போது எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் இந்த மாங்காவை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மாங்காய் எடுத்து அதே கப்பில் 1.5 கப்பு அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாய்த்தூள். அதே கப்பில் 3/4 கப்புக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மாங்காவை முதல்ல எண்ணெயில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த வெல்லமும் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது ஊறுகாய் கெட்டும் போகாது, உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாள் முழுக்க அப்படியே ஊறட்டும், அடுத்த நாள் பார்க்கலாம். ஊறுகாய் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஊறுகாய் எந்த அளவுக்கு சூப்பராக ஊறி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்களும் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.